இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டு எடுத்து ஆத்துறா. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. என் மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விட்டுட்டு நான் கவனிக்கிறேன் இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க யாரோ சத்தம் மாட்டான், ஒரே அடி சொன்னீங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டேன். பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே, அங்க பாருங்க. கஞ்ச பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய், நீதான் தரணும். சும்மா நீ தான் கொடுக்கணும். டேய், வாங்கின கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீதான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய், சொன்னா கேளு, நீதான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீதான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 உங்களுக்கு தகராறு? என்ன இங்க வாங்கனே? இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க. உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க? இவர்ட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு, நான் 65 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவரு கொடுத்தாரு, நான் 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன். மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபாய் வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்க. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300 150 போனா 150 தானே. என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்க? 175 இல்ல? 150 தாங்க. என்னங்க 150 தாங்க? என்னடா 150 தாங்க. ஏங்க ராமசாமி வாங்க. நீ சொல்லு நியாயத்தை. என்ன சொல்லுங்க? நான் உங்ககிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி. 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும். 175ங்கற. எப்படிங்க? 175 ஐயா. 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. போடா, பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டான். 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. வீட்டுல யாரையும் பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா, பணத்துல என்ன பேச்சு வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. காசா பெரிய காசு. டேய், இந்த புடிங்க. யாருக்கு வேணும் காசு? பெரிய காசு. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கீல் ஆகலாம். உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போய. எவ்வளவு தரணும்? போய நீங்க உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபாய். இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். டேய், என்ன 2 நாள் லீவ் வேண்டு போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்திருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா?
என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க ஆ? இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பரம தொழில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா? வாடா. அழகு எடுத்துட்டேன். எங்கடாக்கு சத்தம்? ஒண்ணும் இல்லங்க, இந்த போய் வச்சுக்க. ஆ? ஏண்டா ஏன் நீ போகல? அன்னிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தானே காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டேய் உடுறா, அந்த காதையெல்லாம் குத்துலனா இத்த அழுக்கு கீழே விழுந்துருமா? ஆ? பார், அழுக்கு துணி எங்க என்னங்க வைக்க? அழுக்கு வைக்க இடமா அது? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சொல்லுங்க? நீ சொன்னா கேளுங்க, அழுக்கு துணிலாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் இன்னைக்கு அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். ஒரு எத்தனை நாள் சொல்றது, வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறதுக்கு தானே வச்சிருக்கேன். இந்தாங்க, இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு ஆ? நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன ஆ. அண்ணா, பார்த்த முன்னாடி போட? ஐயோ ஐயோ அம்மா பாருங்க. சொன்னா கேளுங்க. அப்படியே அடி பிடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்றா எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அடா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடவே தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி இப்படி பையன் ஐயோ ஐயோ அம்மா. போட. நல்ல சார் கிட்ட கிட்ட சார். நான் கட்டுக்கண்ணே. கட்டுறா கட்டு கட்டு. கொண்டா கொண்டா நீ கொண்டாங்க கொண்டா கொண்டா. இப்படி கொடு இப்படி கொடு. அண்ணா போய் என்ன காணம்டா சாமி. அண்ணா நான் தூக்கிட்டு வரேன். அண்ணா 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 உங்களுக்கு கை வலிக்கும் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணா கொடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடு பிச்சு போடா. என்னடா சத்தம்? கால் தடிச்சிட்டு இருக்குண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்க? என்னென்ன பண்றது, இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க? சும்மாறா, எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது நமக்கு நல்லது. அதுல நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போக போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு நான் போகாதாக்க? ஐயோ 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 வாடா. சொல்ல மாதிரி போயில அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. சின்ன பையன் பெரிய பொண்ணு வீட்டுக்கு அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா, அடிக்கிறது பேசியா, பச்சை முத்தாவது கிட்ட அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சளை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திரா. நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு தெரியாத. எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா
நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன் அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல அது மட்டுமா அவனே ஏன்டா பேசுற நான் பேசுறேன் கேட்டா 3000 பச்சளை இருக்கும் அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது உனக்கு சொல்ல தெரியுமாடா டேய் 3000 நீ சொல்லுவேடா சொல்றா அதானே அது மட்டும் இல்ல வாடா இங்க வாடா உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்க உனக்கு வேக்குது இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா எங்க காட்டு மா எழுந்திரிமா இவாமா இவா இவன் மூஞ்சி பாரு இவன் ரொம்ப அழகா இருக்கானா போய் உட்கார் யோ இவன் அழகா இருக்கானா ஐயா இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குலைக்காம ஓடுது அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்கேஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது வாலாட்டுறது எதுக்கு உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது பை பை நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன் இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன் அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க ஓஹோ என்கிட்ட இருக்கும்போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட Yeah. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன் யா டேய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா ஏய் தங்கமுத்து வாங்கண்ணே ஆ திஸ் இஸ் ரேடியோ ஆ. செகண்ட்ல வாங்கண்ணே திஸ் இஸ் சேர் செகண்ட்ல வாங்கண்ணே திஸ் இஸ் மை ஒய்ஃப் அதே சிக்கன் வாங்கினாக்கும் அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கண்ணே திஸ் சில்ட்ரன்ஸ் இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு எங்க வாங்குறீங்க புடிச்சுக்க அது என் பொண்டாட்டி வாங்கண்ணே ஆ. அப்புறம் எங்க வந்தீங்க காப் ஷாட் போலன்னு வந்தா காஃபி ஆ. ஐ டோன்ட் லைக் காஃபி ஆ. போட்டுட்டா ராங்கி மல்ட் பூஸ்ட் ஓவல் எஸ்ரா 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 டேய் ஒரு 10 ரூபா இருக்குதுன்னு ஆடாதடா இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து ஐ நோ ஐ ஃபேமிலி செட்டில்டு ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம் ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா யாரா அவன் 3 மண்டியோட ஒருத்தர் வந்திருக்கான் என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார் எங்க மாமா உங்க மாமா இவரு அடிக்கடி வந்து போவார் எங்கடா உன் மூஞ்சி காட்டு தம்பி இங்க வா உன் மூஞ்சி காட்டுறா இந்தா புடிச்சுக்கடா இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு எதுக்குண்ணே பாருடா ஒரு உண்மை தெரியும் தெரியலண்ணே ஆமாண்ணே 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல டேய் கண்ணா நீ யார பார்க்க வந்த பையனை பார்க்க வந்தேன் பையனை பார்க்க வந்தானா இவனை பார்க்க வரல இவரே யாரு பாப்பா உன்னை எவன் பாப்பா அப்புறம் யார பார்க்க வந்த என் முறப்பனை பார்க்க வந்தேன் பையனை பார்க்க வந்தேன் இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது முறை பொண்ணை பார்க்க வந்திருக்கான் பையனை பார்க்க வந்திருக்கான் மொத்தத்துல உன்னை பார்க்க வரல லேசா நெஞ்சு வலிக்குமே ஆ? இப்படி ஒரு முறை மாம இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம் டேய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க ஆ? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா